அவருக்கு நன்றி செலுத்தும்படியாய் கர்த்தர் கொண்டு இந்த நல்ல நாளுக்காய் துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறேன் என்ன தெரியுமா, பாசுக்கு என்ன, பாசு குடும்பத்துக்கு என்ன, உங்களை நான் தப்பா சொல்லல, தப்பா சொல்றேன். ஆமென். ஆமா, அவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை, எந்த போராட்டமோ கஷ்டமோ இல்லை. நம்ம தானே பாதிக்கப்படுறோம்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது தவறான காரியம். அநேக பாடுகள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள் உங்களை காட்டிலும் ஊழியக்காரங்க ரொம்ப பாதிக்கப்பட்டாலும் அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கும். 25 வருட காலங்களும் எத்தனை போராட்டங்களுக்கு நடுவிலும் இந்த குடும்பத்தை கர்த்தர் நிலைநிறுத்தி இந்த கனமான சேவையில மட்டும் உயர்த்தி வைத்திருக்கிறார். இனிமேலும் அவருடைய மருகை மட்டும் கர்த்தர் உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். அவருடைய நாம மகிமைக்காக அநேக ஆயிரங்களுக்கு கர்த்தர் எடுத்து பிரயோஜனப்படுத்துவார். கர்த்தர் நல்லவர். ஆமென். நாம இப்ப கேட்ட சாட்சியெல்லாம் பார்த்தா, பெற்ற தாய் தகப்பனா இருந்தா கூட இவ்வளவு பெரிய ஒரு துன்மார்க்கம் உயிரோடு உலகத்துல இருக்கணுமா, இவன் ஏன் இருக்கணும், செத்தா நல்லதுன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா கர்த்தர் இப்படிப்பட்ட மனுஷனையும் தெரிந்திருக்கிறார்னா ஒரு நோக்கம் உண்டு. அதே தேவன் நம் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்ட ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை கர்த்தருடைய சமூகத்துல கேட்டு, என்ன நோக்கத்துக்காக என்னை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே சொல்லி அவருடைய சமூகத்துல கேட்டு வாழ்கிற ஒவ்வொரு நாட்களும் கர்த்தருக்காக வாழ பிரயாசப்படுவோம். அதை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். தேவன் அவர்களை நடத்தின பாதைகளை எண்ணி ஒரு கிருபையை குறித்ததான பாடலை பாடுகிறேன். எல்லாருக்குமே இந்த பாடல் பொருத்தமாக இருக்கும், பிரயோஜனமாக இருக்கும். அது நேரடியாகவே தேவன் நம்மோடு கூட சொல்லுகிற வார்த்தையாக இருக்கும். இந்த பாடலை நீங்கள் கவனித்து கேட்டீர்கள் என்றால் அது எல்லாருக்கும் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நல்லவர். உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே, கிருபையே. பாதையில் கஷ்டம் அணுகிடும் போதும் பங்கம் வரா, நான் உன்னை தாங்கினேன். பாதையில் கஷ்டம் அணுகிடும் போதும் பங்கம் வரா, நான் உன்னை தாங்கினேன். பலவீனத்தில்
நம்மோடு கூட பேச, நம்மை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவர். அல்லேலூயா. ஆமென். இந்த 27ஆம் தேதி எங்களுக்கு ஒரு விசேஷமான நாள் என்கிறதினால் இந்த திருமண நாளிலே ஆமென் இன்றைக்கு சரி எங்களுக்கும் சரி நம்முடைய சபைக்கு உங்களுக்கும் சரி நல்ல வார்த்தைகளை சொல்லி ஆமென் நல்ல செய்தி கொடுக்க வேண்டும், நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பின போது ஆமென் ஸ்தோத்திரம். பாஸ்டருடைய அப்பா அம்மா, என்னுடைய மாமனார் அத்தை அவர்களை அழைக்கலாம். ஆமென். அவர்கள் வருவது எங்களுக்கும் சரி நாம் ஒவ்வொருவருக்கும் சபைக்கும் சரி மிகுந்த பிரயோஜனம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விரும்பி ஜெபித்து அவர்களிடத்தில் இன்றைக்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி அழைத்தோம். அவர்களுக்கு சபை இருக்கிறது, நம்ம பெரிய சபை, நம்மை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மடங்கு அதிகம் பெரிய சபை அவர்களுக்கு இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை ஆறாவது அவங்க எங்கேயுமே போனது இல்லை. ஆமென். அவங்க சபையை விட்டு நாம கூப்பிட்டதுனால ஆமென் இந்த விசேஷ நாளின் நிமித்தம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமென். இதற்கு முன்பதாய் திருவள்ளூர் காலையில் நடந்த பிரதிஷ்டைக்கு வந்திருக்கிறார்கள். எங்க வீட்டில் நடந்த ஒரு விசேஷ ஜபத்துக்கு வந்திருக்கிறார்கள். இப்போ இந்த ஊருக்கு வந்த புதுசில் என்னை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறாங்க. ஆமென். அதுக்கடுத்து இப்போதான் வந்திருக்கிறாங்க. ஏன்னா ஊழியர்கள் வெளியிലേക്ക് போக முடியாத ஒரு பிஸி ஷெட்யூல், அதன் மத்தியிலையும் இன்றைக்கு ஆமென் நாம் அழைத்த போது மிகுந்த சந்தோஷமாய் ஆண்டுடைய வார்த்தையை சொல்ல எங்களோடு கூட 2 நாள் இருக்க அவர்கள் மனம் வந்து வந்திருக்கிறார்கள். அவங்க வந்திருக்கிறது இருக்கிறது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம், நன்மை. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். நல்லவர். ஆமென். இந்த நாளிலேயும் நம்முடைய நடுவில் வந்திருக்கிற தூத்துக்குடி பட்டணத்தில் கால்வெல் காலனி கிரேஸ் அசெம்பிளி ஆஃப் காட் சபையின் தலைமை போதகர். அதிக நீண்ட காலங்கள் கிட்டத்தட்ட ஒரு 43-44 ஆண்டுகளால் ஆண்டுடைய ஊழியத்தை ஒரே பகுதியில் முழு நேரமாய் செய்து கொண்டு வருகிறார்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு 7 பிள்ளைகள். ஆமென். முதல் 3 பேர் பொம்பளை பிள்ளைங்க, அடுத்த 4 பேர் ஆம்பளை பிள்ளைங்க. 7 பேர் இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். ஆமென். நல்ல ஒரு ஊழியக்காரருடைய குடும்பம். அல்லேலூயா. இந்த 7 பேர்ல அந்த 7 பேர்ல முதல் பொண்ணுதான் நாங்கள் நினைக்கிறேன். 2வது பொண்ணு கோயம்புத்தூர் ஊழியம் செய்கிறார்கள். 3வது பொண்ணு சென்னையில் ஊழியம் செய்கிறார்கள். 4வது மகன் அது 4, 5, 6 இவங்க 3 பேரும் பையங்க திருமணமாகி அங்கே தூத்துக்குடியிலேயே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 4வது மகன் கோயம்புத்தூர்ல அவன் திருமணமாகி கோயம்புத்தூர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் ஊழியம் அங்கே ஆங்காங்கே ஆமென் ஊழியக்காரர்களாக நல்ல சபை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் தந்திருக்கிற நல்ல குடும்பத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 25 ஆண்டுகள் அவர்களோடு ஆமென் குடும்ப உறவில் நான் மூத்த மருமகனாக ஆமென் இருக்க அவர்கள் என்னை அவருடைய குடும்பத்தை தேர்ந்தெடுத்ததற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். நாங்கள் இதுவரைக்கும் சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனால இது நாள் வரையிலும் கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார். ஆண்டவர் கிருபை பாராட்டுகிறார். எல்லா கனம் மகிமையும் ஆண்டவருக்கே உண்டாகட்டும். அல்லேலூயா. அது நிமித்தம் அதை நினைத்து ஆமென் எங்களை ஆசீர்வதிக்கவும் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லவும் நமக்கு இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்க வந்திருக்கிற அல்லேலூயா பாஸ்டர் ஐயா அவர்களை கரைகளை உற்சாகமாய் நாம் வரவேற்போம். நேரங்களில் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கிப்பார்கள். நாளை நம்மோடு இருப்பார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்லவர் கர்த்தருடைய மகிமையை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நல்லவர். அவருக்கே எல்லா துதியும் கனவும் மகிமையும் புகழும் பிரஸ்தாபமும் உண்டாவதாக. நம்முடைய தேவனை போல நல்லவர் இல்லை, நம்முடைய தேவனை போல வல்லவர் இல்லை, நம்முடைய தேவனை போல பெரியவர் இல்லை, நம்முடைய இயேசுவை போல நம்மை நேசிக்கிறவர் யாருமே இல்லை. ஹல்லேலூயா. 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 ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். முதலாவதாக அருமையான மகனையும் மகளையும் நாம் ஆசீர்வதிக்கிறோம். 25 ஆண்டுகள் கர்த்தர் அவர்களோடு இருந்து அவருடைய குடும்ப வாழ்க்கை, குடும்ப உறவு கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஊழியத்தின் பாதைகள், எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ விதமான பாடுகள் எல்லாவற்றிலும் கர்த்தரை நடத்தி வந்த பாதைகளுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம். நாம் இப்பொழுது இந்த சபையின் ஊழியக்காரர்களுக்காகவும் மகளுக்காகவும் நாம் ஜெபிக்கலாம். கர்த்தருடைய நாமத்தின் மகிமை உண்டாவதாக. வானம் திறந்த எழும்பல
தானங்களையும் நேரமர்கள் வானவரே ஞானமுள்ள வல்ல ஒரு நாதனே தேனிலும் மாதோரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் வானம் திறந்தகளும் வர தானங்களையும் நேரமதில் வானவரே ஞானமுள்ள வல்ல குரு நாதனே தேனிலும் மாதோரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். பரலோக பிதாவே, சர்வ வல்லமை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். தேவனே, நீர் எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நீர் எத்தனை நல்ல தேவன். பிள்ளைகளை ஆண்டவரே கர்த்தாவே, நீர் மட்டும் 25 ஆண்டுகள் அற்புதமாய் ஆச்சரியமாய் அதிசயமாய் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையை நடத்தும்படிக்கு தேவைகளை சந்தித்து சகல காரியங்களிலும் ஞானம் தந்து கிருபை தந்து பலன் தந்து ஆண்டவரே சகல தீமைகளுக்கு விலக்கி கண்ணிகளுக்கு விலக்கி பொறாமைகளுக்கு விலக்கி எதிரிகளின் மூலமாய் வந்த மனுஷீக வல்லமைகள் பிசாசின் தந்திரங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி காத்த உண்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு நம்மை துதிக்கிறோம். உண்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உண்மை நாங்கள் போற்றுகிறோம், உண்மை நாங்கள் புகழ்கிறோம், உமைக்கே மகிமை செலுத்துகிறோம். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே அருமையான பிள்ளைகளோடு தொடர்ந்து இருக்கிற நிகழ்ச்சியை கர்த்தாவே இம்மட்டும் நடத்தினவர் இனிமேல் எங்களை நடத்த வல்லவர் எங்களுடைய எபனேசர் எங்களுடைய இம்மானுவேலர் பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்தும் ஆசீர்வதியும் உடைய நாமத்தை மையப்படுத்தும் சகல சம்பூர்ண நன்மைகளும் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதால் ஆண்டவரே ஹல்லேலூயா அறிவை உணர்த்தும் ஆண்டவரே வசனமும் ஞானத்தை போதிக்கும் வரமும் தொடர்ந்து இவருடைய வாழ்க்கையிலே கிரீச்சி நகர்ச்சிக்கிறோம். தீர்க்கதரிசனத்தின் ஆவியானவர் இவரை கொண்டு பேசும்படி நகர்ச்சிக்கிறோம். மோசையோடு இருந்து நடத்தின தேவன் அப்படியே நடத்தும்படி நகர்ச்சிக்கிறோம். இரத்தத்துக்குள் மறைத்துக்கொள்ளும் எல்லா தீமைக்கு வரக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டோர்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பார். உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவர கல்லுகளை போல இருப்பார்கள். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் ஆசீர்வாதத்தையும் காண்பாய் என்று சொன்னவர் அப்படியே நாங்கள் தரிசிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் பலுகவும் பெருகவும் ஆசீர்வதிக்கப்படவும் உங்களுடைய அற்புதமான கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சபையாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எல்லாம் சொல்லுவோம், சபையாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், சபையாய் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம், சபையாய் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் சிறச்சலை தங்குவதாக, உங்களுடைய நன்மைகள் சிறச்சலை தங்குவதாக. ஜீவனுடன் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்ற நன்மையும் கிருபையும் தொடர்வதாக சகல தீமைக்கு விலக்கும். இயேசுவின் நாமத்தில் நன்றி நிறைந்த இருதயத்தோடு மிகுந்த மனத்தாழ்மையோடும் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்படியே ஆசை. நன்றி 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 நன்றி. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 பிரேரப்பட்ட கிருபைக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம். அன்னைக்கு எஸ்டேட்ல சைட் பண்ணதெல்லாம் பார்த்திருக்கீங்க. என்ன எஸ்டேட்ல காடும் மலையும் குன்றுகள் ஏறி பாடுபட்டது தொழிலாளி, அவகாசங்கள் சோதித்தால் எல்லென்று வரையிறது முதலாளி. ஏங்குதா சிந்தாவா, ஏங்குதா சிந்தாவா. பாருங்க, உரிமையை பண்றதுக்கு அப்படி எல்லாம் சிந்தாவது பண்ணலாம். நீங்க கையை கொடுத்து விட்டீங்க. ஹalleluya, 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 ஹalleluya. அவரை துதிக்கிற சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல. அவர் துதிக்கிற சத்தம் எப்படி இருந்தது? பெருவெள்ளத்து இறைச்சலை போல. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நேரம் ரொம்ப ஆயிட்டு, ஆனாலும் கர்த்தர் சில காரியங்களோடு பேச கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தரின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 71, சங்கீதம் 71 8வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். சங்கீதம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
8வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாம் எடுத்து விடுங்க. எல்லாரும் எடுத்து விடுவோம். சங்கீதம் 71 8வது வசனத்தை நாம் எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 71 8. என் வாய் உமது துதியினாலும் நாடோறும் ஒரு மகத்துவத்தினாலும் நிறைந்திருக்கிறார். சத்தம் வாசிங்க. என் வாய் உமது துதியினாலும் மகத்துவத்தினாலும் நிறைந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான், என்னுடைய வாய் உம்முடைய துதி. எப்போதும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எப்போதும் அவரை துதிக்கும் துதி என் நாம நிச்சயம் கர்த்தரை துதிப்பதுதான் மேன்மை. கர்த்தரை ஆராதிப்பதுதான் உயர்வு. கர்த்தர் நமக்கு தந்த மேலான நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றிலும் அவரை துதிப்பது. ஹல்லேலூயா. இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினர். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. இந்த ஜனங்களை என்ன செய்த? எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சங்கீதம் ஒரு அருமையான சங்கீதம், மிகவும் அருமையான சங்கீதம். நீங்க வாசிச்சு பார்த்து வசனமா தியானம் செஞ்சீங்கன்னா கர்த்தருடைய பிரேமற்ற கிருபையினால அநேக காரியங்களை நீங்க உணர்ந்து கொள்ளலாம். இன்னைக்கு பேசுகிற இந்த வார்த்தைகளிலிருந்து அநேக காரியங்களை தெரிஞ்சுக்கலாம். அநேகருக்கு நான் இந்துவா இருந்தேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனை அறியாம இருந்தேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனா அன்னைக்கும் நாங்க ஒரு தேவனை நேசித்தோம், ஆராதித்தோம். அன்னைக்கு ஒரு தேவனுக்கு நன்றி சொல்றோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அன்னைக்கும் சில காரியங்கள் எங்களுக்கு நடந்துச்சு, அதெல்லாம் நினைச்சு பார்க்கிறோம் அப்படின்னு நினைக்கிறார்களா இருக்காங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் பாகாலையும் கும்பிட்டாங்க, தேவனையும் கும்பிட்டாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் எத்தனை நல்ல தேவன். என் வாய் உமது துதியினால். ஹல்லேலூயா. 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 ஜெபம் வந்து ஆண்டவர் சமத்தில் வந்து முழங்கால் படிட்டு உடைய பிரச்சனையை சொல்லி, உடைய கஷ்டங்களை சொல்லி, உடைய வேண்டுதல் விண்ணப்பங்களை சொல்லி அவர்களை கேட்டு அதுக்கு பிற்பாடு பதில் வர்றது ஜெபம். ஆனா துதி முந்தி விடுவிப்பது துதி. உங்களுக்கு கஷ்டம் வர்றதுக்கு முன்னாடி, பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி, நஷ்டம் வர்றதுக்கு முன்னாடி, வேதனை வர்றதுக்கு முன்னாடி, வியாதி வருவதற்கு முன்னாடியே கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களை முந்தி விடுவிப்பது துதி. ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். அப்படி விடுவியாமல் போனாலும் நீ நிறுத்தின புருஷனை நான் பேச மாட்டோம், வணங்க மாட்டோம். பகல வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் ஆராதிக்கிற இயேசு எங்களை விடுவிக்க வல்லவர். வல்லவர். அவர் வல்லவர். நேபுகாத்நேச்சர் சொல்றான், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நான் நிறுத்தின புருஷனை நீங்கள் வணங்காமலும் நாதசுரம் கிண்ணறம் மேல வாத்தியங்கள் எல்லாம் முழங்கும் போது நீங்கள் தாழ விழுந்து பணியாமலும் போவது என்ன? ஆனாலும் உங்களை நான் என்ன செய்கிறேன்? மனப்பூர்வமா மன்னிக்கிறேன். அவன் சொன்ன மன்னிக்கிறேன், ஆனா திருப்பவும் நாதசுரம் கிண்ணறம் வேதவாத்தியங்கள் உங்களுக்காகவே முழங்கும். நீங்க என்ன? நீங்க அப்படியே தாழ விழுந்து அந்த பொசிஷனையை பணிந்தால் நல்லது. அப்பதான் அவங்க சொன்னாங்க, ராஜாவே நாங்க உனக்கு சொல்ல விரும்புகிறோம். ஹல்லேலூயா. 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 நீ இந்த பாபிலோனுக்கு தான் ராஜா, சர்வலோகத்தின் ராஜா எங்க கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சர்வலோகத்தையும் ஆளுகிறவர், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறவர், பூமியின் தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கிறவர்,
சோதரம் பூமியின் அதிபதிகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறவர் எங்களோடு இருக்கிறார். அவர் எங்களை விடுவிக்க வல்லவர். ஒரு அக்கினை சூளைக்கு விடுவிக்க வல்லவர் எங்களுடைய ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. துதிக்கிறல் பாத்திரரே, துயத்தி குரல் வைத்தியரே, துதிக்கிறல் பாத்திரரே, துதிமத்தியில் வைத்தியரே, துதிமத்தியில் வாசகரே, துதி பேரல் தூயவரே, ஆத்துமநாயகரே, என் ஆபத்தில் கேளையவே, ஆதிமுதலோரே, என் ஆசையில் கோமாரே, ஆத்துமநாயகரே. தாயின் கற்பத்தில் இருக்கும் போது கருவை உங்கள் கண்டதே, தாயின் கற்பத்தில் இருக்கும் போது கருவை உங்கள் கண்டதே, கற்படாவுமது பக்கமாய் சாயப்பள்ளி இதமாய் ஆத்துமநாயகரே, மாதத்தில் கேளையவே, ஆதிமுதலோரே, என் ஆசையில் கோமாரே, ஆத்துமநாயகரே. புல்லாங்கனுக்குள் கிடக்கும் புல்லாக உலகினிலே, புல்லாங்கனுக்குள் கிடக்கும் புல்லாக உலகினிலே, அல்லும் பகலும் துதித்தே அருள் மீவும் ஆவினரை, ஆத்துமநாயகரே, என் ஆபத்தில் கேளையவே, ஆதிமுதலோரே, என் ஆசையில் கோமாரே, ஆத்துமநாயகரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் விடுவிக்க வல்லவர். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சோதரனால இந்த சங்கீதத்தை நல்லா நீங்க வாசி தியானம் பண்ணீங்கன்னா அநேக காரியங்கள் உங்களுக்கு வழங்கும். அநேக காரியங்கள். கர்த்தர் மகிமை உண்டாவதா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஏற்பட்ட கிருபையினா 6வது வசனம் வாசிங்க. நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, உண்மையே நான் எப்போதும் துதிப்பேன். நான் சொல்றேன், நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். சொல்றேன், என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, உண்மையே எப்போதும் துதிப்பேன். தாயின் வயிற்றுல கருவாய் சரிக்கிற எல்லா குழந்தைகளும் பிறந்து விடுறது இல்லை. சில குழந்தைகளை என்ன செஞ்சது, வயிற்றிலேயே அழிஞ்சு போய் குழந்தை பிறந்து இறந்து போய். நான் சொல்றான், என் தாயின் கற்பத்தில் உம்மா என் தாயின் கற்பத்துல ஆண்டவரே நான் கருவாய் உருவான போது, சங்கீதம் 139 நீங்க வாட்சி பண்ணீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் கருவை உன் கண்கள் காண்க. என் தாயின் வயிற்றில் நான் கருவா உருவான போது ஆண்டவரே உடைய கண்கள் அதை கண்டது.
அந்த நேரத்தில் இருந்து அவர் கர்த்தர் சொன்னார், ஒரு பாதுகாவலராக இருந்தார், உன்னை நடத்துகிறவராக இருந்தார், உன்னை ஆதரிக்கிறவராக இருந்தார், உன்னை ஆசீர்வதிக்கிறவராக இருந்தார், உன் தேவைகளை சந்திக்கிறவராக இருந்தார், உன் தேவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் போதுமான தேவனாக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 3வது வசனத்தை வாசித்து பாருங்க. நான் எப்பொழுதும் மங்களத்தக்க கண்மலையாயிரும், என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே, நீரே கண்மலையும் நான் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிறது அவருடைய திட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவர் பாத்தீங்க, நீங்க ரட்சிக்கப்படுங்கிறது தேவனுடைய திட்டம். நீங்க ரட்சிக்கப்படுங்கிறது தேவனுடைய திட்டம். இது உங்களுடைய அம்மா, உங்க அப்பா, கர்த்தர் ஸ்தோத்திரம், உங்களுடைய குடும்பம் திட்டமிட்டது அல்ல, தேவன் திட்டமிட்டார். வேதம் சொல்லுகிறது, அவர் ஆலோசனை பண்ணினார், அவர் தெரிந்து கொண்டார், அவர் தீர்மானம் பண்ணினார், அவர் முன்வைத்தார், ஆகவே உன்னை என்னை அழைத்தார். அவர் என்ன செய்தாரா? பரலோகம் ஆலோசனை பண்ணினது, திருத்துவ தேவன் ஆலோசனை பண்ணினார். ஆலோசனை பண்ணி இன்னாரெல்லாம் தெரிந்து கொள்ளணும், தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு ஒரு தீர்மானம் பண்ணினார். இந்த தலைமுறையில, இந்த சந்ததியில, இந்த ஊர்ல கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக இவன் பிறக்கணும் அப்படின்னு திட்டமிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 87:6, சங்கீதம் 87:6. கர்த்தர் ஜனங்களை பேர் எழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று நீங்க எங்க பிறந்தீங்கிற தொகை உங்களுடைய சாதனம் பரலோகத்தில். எங்க எழுதப்படுகிற சாதகங்கள் எல்லாம் மாறும். எங்க எழுதுகிற சாதகங்கள்லாம் என்ன செய்யும்? மாறும். மனுஷன் டைம் குறிக்கிறதெல்லாம் மாறும். ஆனா பரலோகம் டைம் குறிச்சிருக்கு. இன்னான் இதிலே பிறந்தான் என்று கர்த்தர் இயேசுவா கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. எங்க சர்ச்சில் ஒரு குடும்பம் இருக்காங்க. அவங்க இருக்கிற தெருவில் இருக்கிற அந்த ஜனங்கள் எல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. அதனால பக்கத்துல தேடுபயிர் பக்கத்துல முருகேசனை கண்ட ஒரு இடத்துல நல்ல தண்ணி வசதி எல்லாம் இருக்கிறதுனால இந்த வீட்டை விட்டுட்டு அங்க போய் என்ன செய்யணும், வீடு கட்டி குடியிருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதனால இந்த பழைய வீட்டை என்ன செய்யறது, வித்துடணும். அதுக்காக பல முயற்சிகள் பண்ணாங்க. இதை வித்து பணமாக்கி முருகேசன் இடம் வாங்கி நல்ல செழிப்பா வீடு வசதியா கட்டணும் அப்படின்னு. எங்க போனாலும் மூலப்பத்திரத்தை கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. மாநகராட்சிக்கு போனாங்க, மூலப்பத்திரம் கொண்டு வாங்க. எல்லாம் மூலப்பத்திரத்தை எடுத்து பார்த்தா அது ஒரு மீன் மாதிரி. மூலப்பத்திரத்தில் அது மீன் மாதிரி. உள்ளதும் போச்சுன்னு உள்ளக்கண்ணா அப்படின்ற மாதிரி இருக்கிறதும் எனக்கு உபயோகம் அப்படின்னு அவங்க என்ன செய்யல, போகல. ஏன் போகல? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரத்துல உங்களுக்கு நல்ல விளக்கம் அதுல இருக்கு. வாசிங்க. அப்போஸ்தலர் 17:25. இருபத்தி 24 வாசிங்க. உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறபடியா கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. ஆமென். நீங்களே அந்த
உங்களுக்குள்ளதான் ஆண்டவர் வாசம். அப்படிதானே? என் இருதயத்துல இயேசு வாசம் பண்ணுகிறார். என் இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் மூலம் அவர் வாசம் செய்கிறார். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்றும் தேவையானதை போல மனுஷர் கைகளால் என்னை கடவு, என்னை குளிப்பாட்டு, என்னை தூக்கு கர்த்தர் சொல்றார். அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. நான் பசியா இருந்தால் உனக்கு சொல்லு, ஓனெல்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு பசிக்குன்னு ஓனவுக்கு நான் கேட்க மாட்டேன். அல்லேலூயா. நம்ம பசிக்கு தான் அவர் ஆகாரம் கொடுக்கிறார், உன்னை போஷிக்கிறார், உன்னை முழுத்துவிக்கிறார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர் மனுஷனால் கட்டப்பட்ட கோவில்களில் குடியிருக்கிறதும் இல்லை, மனுஷர் கைகளினாலே தமக்கு யாதொன்று தேவை என்று பணிவிடை கொள்கிறதும் இல்லை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஒரே இரத்தத்தினால் தோன்ற பண்ணி பூமியில் மீதெங்கும் குடியிருக்க செய்து தீர்மானித்திருந்த காலங்களையும் குடியிருப்பின் எல்லைகளையும் இன்னைக்கு வீடு மாற்றணும் நினைச்சாலும் மாற்ற முடியாது. உங்க வீட்டை நீங்க விற்கணும் நினைச்சாலும் விற்க முடியாது. நீங்க இங்கதான் இருக்கணும் பரலோக தீர்மானம் பண்ணியிருந்தா அந்த இடத்துல இருந்து ஒருவர் உங்களை மாற்றவே முடியாது. இயேசுவை பார்த்து பிலாத்து சொன்னான், உம்மை விடுவிக்க என்னால முடியும். தெரியுமா? உம்மை விடுவிக்க இயேசு சொன்னார். பரத்திலிருந்து கொடுக்கப்படாவிட்டா என் மேல உனக்கு ஒரு அதிகாரம் பிலாத்துவே, நீ ரோம சாம்ராஜ்யத்தில் நீ கவர்னரா இருக்கலாம், நீ ரோம சாம்ராஜ்யத்தில் கவர்னரா இருக்கலாமே தவிர எனக்கு நீ கவர்னர் இல்லை. எனக்கு நீ கவர்னர் இல்லை. ஏன் மேல உனக்கு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, பிசாசே என் மேல உனக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது. ஏன்னா இயேசுவை அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மேல ஒரு அதிகாரமும் உனக்கு இருக்காது. ஏன்னா இயேசு அதான் சொன்னாரு, நீ கவர்னரா இருக்கலாம், நீ அதிகாரியா இருக்கலாம், ஆனா நான் தேவனுடைய பிள்ளை, என் மேல உனக்கு ஒரு அதிகாரம் இருக்காது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை. நீங்க இங்கதான் இருக்கணும்னா தேவன் ஒரு திட்டம் வச்சிருந்தாருன்னா கர்த்தர் சொல்றாரு, யாராலும் மாற்ற முடியாது, தேவனாலையும் மாற்ற முடியாது. கர்த்தர் சொல்றாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தை நீங்க நல்லா வாசிங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கவனிங்க. நான் ரட்சிக்கப்பட நீ கட்டளை இட்டீரே. நீதிமொழி அதாவது சங்கீதத்துல நான் ரட்சிக்கப்படணும்னு நீ என்ன செய்து கட்டளை இட்டீ. நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு நல்ல காய்ச்சல், காய்ச்சல் பயங்கரமான காய்ச்சல், வேலை செய்ய முடியல. வேலை செஞ்சாதான் சாப்பிட முடியும். ஏன்னா அப்போ கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நான் தூத்துக்குடிக்கு வந்த ஆரம்பம். நான் எங்கேயோ தினம் வேலை செஞ்சாலும் சாப்பிடலாம். எனக்கு காய்ச்சல், கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேலை செய்ய முடியல. ஒரு மரத்தடியில அப்படியே சாஞ்சு கண்ணீர் விட்டு கண்ணீர், எனக்கு வேலை செய்ய முடியல. அன்னைக்கு வணங்கின கடவுள் வேற, அன்னைக்கு நான் வணங்கின கடவுள் வேற. அதனால ஒன்றை நம்பிதானே நான் வந்தேன். இப்போ எனக்கு காய்ச்சல் தாங்க முடியல, வேலை செய்யலைன்னா சாப்பிட முடியாது, வாடகை கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், செலவுகள் இருக்கு. அதனால என்னை விடுவியும் அப்படின்னு சொல்லி அந்த மரத்தடியில் அப்படியே சாஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் கண்ணீர் விட்டு அழுத. 10 நிமிஷம் நான் தூங்கிட்டேன். 10 நிமிஷம் கழிச்சு
யாரோ தட்டியில சொல்ல மாதிரி எந்திரிச்சாங்க. சரீரத்தில் ஒரு விளைவுகளும் கிடையாது. ஒரு விளைவுகள் கிடையாது, காய்ச்சல் கிடையாது, ஒண்ணு கிடையாது. நல்லா சுகமாயிட்டேன். நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு என்ன இந்த வார்த்தை கொண்டுட்டே எனக்கு மரத்தடியில சாஞ்சி என்ன தானே கூட்டேன். மரத்தடியில சாஞ்சி யாரை கூட்டேன்? ஏன் கூட்டேன்? இன்னைக்கு ஏன் செய்ய சொல்றீங்க? மரத்தடியில் சாஞ்சி யாரை கூட்டேன்? என்ன தானே கூட்டேன்? அப்ப ஆண்டவர் ஆண்டவர் சொல்றார், அந்நிய தேவன் உன்னோடு இருந்தது இல்லை. உன்னை பாதுகாத்ததோ நான் தான், உன்னை தூக்குனதும் நான் தான், உனக்கு சொல்ல தந்தது நான் தான், உன் தாயின் கற்பத்தில் உன்னை பாதுகாத்ததும் நான் தான், இந்த உலகத்துல கொண்டு வந்தது நான் தான். இப்போ நீ இந்த இடத்துல இருக்கிறதுக்கோ நான் தான் காரணமே தவிர அந்நிய தெய்வம் என் கூட இருக்கவே. சந்தேகம் என்னையோட சந்தேகம் மாறிடும். இன்னைக்கு அந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயிலுக்கு போனேன், அங்க பூசை செஞ்சேன், இங்க பூசை செஞ்சேன், கர்த்தர் சொல்றேன், அதனாலதான் இப்படி, அதனாலதான் இப்படி. கர்த்தர் சொல்றேன் அந்த 3வது வசனம் சொல்கிறது, நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டதனால உனக்கு வந்த ஆபத்து, உனக்கு வந்த கஷ்டம், உனக்கு வந்த பிரஷர், உனக்கு வந்த ஆபத்து, கஷ்டம், நஷ்டம், மரணம், வியாதி எல்லாம் நீ ரட்சிக்கப்படணும்னு கர்த்தர் சித்தம் வச்சிருந்ததுனால நீ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பே உன்னை பாதுகாத்தவர் கர்த்தர். உனக்கு சுகம் கொடுத்தது கர்த்தர், உன்னை வாழ வைத்தது கர்த்தர், உனக்கு சுகம் தந்தது கர்த்தர், உனக்கு ஜீவனை தந்தது கர்த்தர். எத்தனை மரண பள்ளத்தாக்கு யோசிச்சு பாருங்க. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு உங்க வாழ்க்கையில வந்து எத்தனை பள்ளத்தாக்குகள், மரண பள்ளத்தாக்குகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், வேதனைகள் எத்தனையோ எத்தனையோ. அன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்படுறது இயேசு உங்களுக்கு தெரியாது, இயேசு உங்களுக்கு தெரியாது. இயேசு நீங்க தேடிங்களா? அவன் உன்னை தேடி வந்தான். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே உன்னை தேடி அவர் வந்தாரே தவிர நீ இயேசுவை தேடி உலகமும் போகாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாழ்மணல் பாதையில் எரியும் வெயிலில் பரனேவும் திருமணின் நிழலில், பாழ்மணல் பாதையில் எரியும் வெயிலில் பரனேவும் திருமணின் நிழலில் பாடி மகிழ்வ குருசில் புகழ்வ பேயும நாட்டில் நான் வாழ்வே. பாடி மகிழ்வ குருசில் புகழ்வ பேயும நாட்டில் நான் வாழ்வே.
நீங்க ரட்சிக்கப்படுவதற்கும் இந்த இயேசுதான் உங்களை பாடுகிறார். நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு வேண்டும் என்று விரும்புறதுனால உங்கள் ஜீவனை அருமையாக எண்ணினார். நீங்க ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த நித்திய ராஜ்யத்திலே, அந்த ஒளிமையான தேசத்திலே சேர்த்துக்கொள்ள அவர் சித்தம் கொண்டபடினா உங்களுக்கு வந்த ஆபத்துகள் எல்லாம் மாறிச்சு, உங்க கஷ்டங்கள் எல்லாம் மாறிச்சு. அந்நிய தெய்வம் என்னோடு கூட அவர் இயேசுதான் நடத்துறார், இயேசுதான் பாதுகாத்தார், இயேசுதான் இயேசு 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 இயேசு. எனக்கு என்ன உறுத்திக்கிட்டே இருந்த அது அப்பதான் மாறிச்சு. என் இதயத்துல அந்த மரத்தடியில படுத்துக்கிட்டு சாஞ்சுக்கிட்டு கண்ணீர் விட்டு என்ன தானே கூப்பிட்ட, என் பேர் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி அது என்னை கேட்கறது மாதிரியே இருக்கும். அப்பதான் அந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது ஆவியானவர் சொன்னார், எப்பா அந்நிய தேவன் அல்ல, நீ ரட்சிக்கப்படணும்னு இயேசு அவர் சித்தம் கொண்டார். பரலோகம் ஆலோசனை பண்ணியது, அதனால அவர் உன்னை தெரிந்து கொண்டார், அதனால தீர்மானம் பண்ணினார், அதனால உன்னை முன்குறித்தார், அதனால உன்னை அழைத்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எத்தனை ஆபத்து, எத்தனை கஷ்டம், எத்தனை வியாதி படுக்க, எத்தனை ஆக்சிடென்ட்கள், தற்கொலைக்கு நேராக போய் எத்தனையோ சம்பவங்கள் இருக்கு. வேண்டாம் அந்த உலகம், வேண்டாம் அந்த வாழ்க்கை, போதும். எலியாவே ஒரு நாள் சூழச்செடியை போய் படுத்துட்டார். போதும் கத்தாவே போதும். எவ்வளவு பராக்கிரமங்கள் எல்லாம் நாமத்தினால செஞ்சுட்டு இந்த பொங்கலை கையினால சாகிறதா ஒரு முறை ஓடிட்டார். சூழச்செடிகளை போய் படுத்துட்டார். விட்டார் ஆண்டவர். உனக்கு இங்க என்ன வேலை? அவன் அப்பமும் தண்ணீரும் கொடுத்து சாப்பிடுறாங்க, சாப்பிட்டான், திரும்பவும் படுத்துக்கலாம். மறுபடியும் அப்பமும் தண்ணீர் கொடுக்க எழுது ஒரு கோலத்தில் போய் நின்றுட்டான். நான் சொல்லுவேன், உனக்கு இங்க என்ன வேலை? இப்போ கோலத்தில் உனக்கு என்ன வேலை? கத்திரி சொல்றாங்க. இல்லையா? எவனை யாருமே காணக்கூடாதுன்னு கப்பலின் அடி தட்டுக்கு போயிட்டான். எல்லாரும் கேட்கிறாங்க, ஏய் கப்பலே எரிசிருக்கு, ஆடிக்கிட்டு இருக்கு, எல்லா சரக்குலாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க, அவனெல்லாம் கடவுளெல்லாம் நீ கூப்பிட்டு இருக்கான், நீ இங்க வந்து சுகமா படுத்துங்க, நீ யாரு? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நான் கர்த்தர் சொல்றதை கேட்டு எனக்கு அது விருப்பம் இல்லாதனால என்ன செஞ்சிட்டேன், கப்பல் அடிக்கிறதுல உட்காருவேன். என்ன மட்டும்தான் பிரச்சனை? நீ யாரு? என்ன ஜாதி? எங்க வந்த சொல்லு. நான் ஒரு யூதன். அந்த கேள்வியை நல்லா வாசி பார்க்கிறேன். நீ யூதனானா உனக்கு இங்க என்ன வேலை? யூதனானால், நீ துதிக்கிறவனானால், நீ செபிக்கிறவனானால், சாராய கடையில உனக்கு என்ன வேலை? நீ யூதனானால் சினிமா பண்ண உனக்கு என்ன வேலை? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நீ தேவனுடைய பிள்ளையானால் சீனியருக்கு முன்னாடியே உட்கார்ந்திருக்க. நீ கிறிஸ்தவனா? அல்லேலூயா கிறிஸ்தவனா? ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. என் கையை அடிக்கடி சொல்லுவார், நனைஞ்ச பாவி நனையாத பாவி. என்ன பாவி? நனைஞ்ச பாவி நனையாத பாவி. நனையாத பாவி உலகத்துக்குள்ள இருக்கான், நனைஞ்ச பாவி சபைக்குள்ள இருக்கான். என்ன? நனையாத பாவி எங்க இருக்கான்? வெளியில உலகத்துல இருக்கான். நனையில அவன் ஞானசாமி எடுக்கல. இவன் ஞானசாமி எடுக்க என்ன செய்யறான்? நனைஞ்ச பாவி. அவ்வளவுதான், நனைஞ்சிருக்கான். அல்லேலூயா
அல்லேலூயா. உனக்கு இங்க இருந்து வேலை, கப்பலின் அடித்தட்டில் உனக்கு இருந்து வேலை. ஆண்டவர் போச்சது ஒரு நினைவுக்கு போகணும், நினைவுக்கு எழுதி போகணும். தச்சி சிக்கப்பல்ல ஏன்னு ஒன்றுக்கு தான் நம்ம பிரச்சனை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போவே நீங்க தெரிஞ்சுக்கணும், பெருமாட்டக்காரனால வரக்கூடிய பிரச்சனை ரொம்ப அதிகம். இயேசுவை விட்டுட்டு பின்னாடி போனான்னா அவனுக்கு வர பிரச்சனை எல்லாமே கற்று விட்டுருவது. போ 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 எங்க போகணும். ஆனால் பாருங்க, அந்த குதிரையுடைய அந்த லக்கம் கடிவாளம் நம்ம கையில் தான் இருக்கும். வேகமாக உடம்பு செய்வார், குப்பரை நீக்கிறது தருவார். என் குப்பரை விடுறதுக்கு முன்னாடி எழுச்சிரு, அதுக்கு முன்னாடி உடல் உடைஞ்சிரு, அதுக்கு முன்னாடி இயேசுவை தேடு, அதுக்கு முன்னாடி பாவங்களை அறிக்கை செய், அதுக்கு முன்னாடி தேவனை தேடு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை உயிர்ப்பிப்பார். கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு புதிய பலனை தருவார். கர்த்தருக்கு ஒரு அபிஷேகத்தினால் உங்களை நிரப்புவார். நம்முடைய விளையாடப்பட்ட கிருபையினா தேவனுடைய பிள்ளைகளே, நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்பினார். எத்தனையோ ஆபத்தை பார்க்கிறேன். என்னை விடுவித்து, உன்னை விடுவித்து, என்னை பாதுகாத்து, உன்னை பாதுகாத்து, உனக்கு நன்மை செய்து கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏற்ற வேளையிலே கர்த்தர் உன்னை ரட்சித்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் எத்தனை நல்லவர், எவ்வளவு மகிமையானவர், எவ்வளவு பெரியவர். கர்த்தருடைய விலையேறப்பட்ட கிருபை, விலையேறப்பட்ட நன்மை, கர்த்தருடைய விலையேறப்பட்ட ஆசீர்வாதங்கள் கர்த்தருக்கு மகிமைதான். இயேசு, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், தெரிஞ்சுனா பதில் சொல்லுங்க. உங்களுடைய கணவர் இப்படியெல்லாம் நேசிக்கணும்னு ஒரு கனவு இருக்கு உங்களுக்கு. என் கணவர் என்னை எப்படி நேசிக்கணும், என்கிட்ட எப்படி பேசணும், எனக்கு அதெல்லாம் செய்யணும். அதே மாதிரி சகோதரர்கள், உங்கள் மனைவிட்டு எப்படிலாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, நம்ம மனைவி இப்படிலாம் நம்மளை கனவுங்கணும், எப்படிலாம் இருக்கணும், நமக்கு அன்பு கூறணும். அப்படி பிள்ளைகள் உங்கள் பெற்றோர்கிட்ட நீங்கள் அப்படிலாம் எதிர்பார்க்குறீங்க. நீங்க நினைக்கிற வண்ணமாகவே உங்களை நேசிக்கிற ஒருவர் சொல்லுங்க. நீங்க நினைக்கிற வண்ணமாக உங்க மனைவியோ, உங்களுடைய கணவரோ, உங்களுடைய அம்மாவோ, உங்களுடைய அப்பாவோ அந்த இடத்துக்கு வர முடியாது. இயேசு ஒருவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீர் என்னை நேசித்த நேசமினை கையில், நீர் என்னை நேசித்த நேசமினை கையில், இலக்கிணையாக நான் என்ன செய்வேனையா, இலக்கிணையாக நான் என்ன செய்வேனையா. யௌவனலோகத்தில் நீ எனக்காரோர், யௌவனலோகத்தில் நீ எனக்காரோர், தந்தையும் தாயும் நீராயன் தீவமே, தந்தையும் தாயும் நீராயன் தீவமே. நேசிக்கிறபடியே நேசிக்கிற ஒருவர். நான் நேசிக்கிறபடியே, நான் விரும்புகிறபடியே என்னை நேசிக்கிற ஒருவர் இயேசு வைத்தவர். நீ விரும்புகிறபடியே, நீ விரும்புகிறபடியே உன்னை நேசிக்கிறவர். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீ கேட்காமலே உனக்கு கொடுத்தவர்.
நீ கேட்காமலே உனக்கு கொடுக்கிறார். உன்னை நேசிக்கிறவர் என் அருமை ஆண்டவர் எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர். பாஸ்டர் எவனேசர் அடிக்கடி சொல்வார், அது ஸ்தோத்திரம். 67வது வருஷத்துல இருந்து அவர் சீக்கா இருந்தார். ஆனால் அவர் ஊழிய பாதையில ஒரு நாள் அவர் ஓய்ந்திருக்கிறார். கொஞ்சம் காலம் கஷ்டப்பட்டார். அவர் சொல்வாரு, ஆண்டவருடைய அன்பை நான் நினைச்சு பார்க்கும்போது காலமெல்லாம் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய பாதத்தை நக்கி 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 நக்கியே நன்றி சொல்லுவேன். என்னை அவ்வளவா என்னை நேசிக்கிறான். அவர் செஞ்சிருக்கிற நன்மை, அவர் செஞ்சிருக்கிற உபகாரம், அவரோட கொடுத்திருக்கிற நன்மை, அவனை விசாரித்து உனக்கு செய்த அநேக ஆசீர்வாதங்கள் அவர் இந்த ஜாதிக்கு செய்ததை போல வேற ஒருவருக்கும் செய்யவில்லை. ஆமென், ஆமென். அவருடைய நாமத்தை அறியாமல் போகிறார்கள். எத்தனை நன்மை செஞ்சிருக்காங்க, எவ்வளவு நன்மை. அவர் உண்மையா இருந்தாரு. நீ அநேக நேரத்தில் உண்மையா இல்லை, ஆனா அவர் உண்மையா இருந்தார். உன்னை பாதுகாக்கிறதுல உண்மையா இருக்கார், உன்னை போஷிக்கிறதுல உண்மையா இருக்கிறார், உன்னை விசாரிக்கிறதுல உண்மையா இருக்கிறார், உன்னை பாதுகாப்பதில் உண்மையா இருக்காரு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிரானைட் கல்லு போட்ட வீடா இருந்தாலும் அது கூட போறாங்க. கிரானைட் கல்லு போட்டு தடம் போட்ட வீடா இருந்தாலும் என்ன செய்யுது, அந்த இடத்துல வந்து ஒரு புறா வருது, கட்டர் போகுது. கட்டர் எப்படியா உள்ள வந்துச்சு, புறா எப்படி உள்ள வந்துச்சு, வண்டி எப்படி உள்ள வந்துச்சு, ஒன்றும் சேதம் இல்லாமல் இதுவரைக்கும் கட்டி. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க சபையில் சொல்லுவேன், என் சரீரத்தில் எங்க இரும்பு கண்டுபிடிக்க வைப்போம், என்னை கொடுத்த தந்தை போல. எப்படி வச்சிருக்காரு, எப்படி வச்சிருக்காரு. என் சரீரத்தில் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது, கொடுத்த கண்டுகளை போல, கொடுத்த கொடுப்பு. நேரத்தில் வாசிக்கிறோம், ஆண்டுடைய வேறுபட்ட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய நல்லவரும் வல்லவரும் அற்புதரும் ஆச்சரியமானவரும் மகிமையானவரும் மகா பெரியவரும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசனம் வாசிங்க, கர்த்தரை ஸ்தோத்திரிப்பதாக. நெகேமியாவின் புத்தகம் 9வது அதிகாரம் 25. அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான கோடியை கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் தண்ணிகளுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்துக் கொண்டு புசித்து திருப்தியாகி கொடுத்து பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். ஆனாலும் கீழ்ப்படியாதவர்களாகி விரோதமாய் கலகம் பண்ணி நியாயப்பிரமாணத்தை புறம்பே எழுந்துவிட்டு நாங்கள் உங்களிடத்தில் திரும்பும்படி அவர்களை திரைசாட்சியாய் கடிந்து கொண்ட தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு கோபம் கொட்டுகிற பெரிய அக்கிரமங்களை, கட்டாத வீடு, நட்டாத தோட்டம், வெட்டாத கிணறு, உணவு கொடுக்க அவர்கள் புசித்து குடித்து கொடுத்து. தூத்துக்குடியில் சொல்லுவாங்க, தூத்துக்குடிக்கு பிறக்க ஆட்கள் சொல்லுவாங்க, ஏன்னா தூத்துக்குடி சால வேணும், கருவக்கணும், கீரையும் உன்னைய பார்த்து இப்படி வளர்த்துட்டு கொளுத்து போச்சுருவாங்க. தூத்துக்குடி சால வேணும், கருவக்கணும், கீரையும் உன்னை கொழுத்து வச்சிருச்சுருவாங்க. அதெல்லாம் வாங்கி தின்னு கொழுத்து தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்கள்.
அல்லேலூயா அல்லேலூயா. ஆனாலும் என் வேதம் சொல்கிறது 17வது வசனம் 9:17, அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவரிடத்திலே நீ செய்தவருடைய அற்புதங்களை நினையாமலும் போய் கழுத்தை கடினப்படுத்தி அடிமைத்தனத்திற்கு திரும்பப்படுத்தி கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆகிலும் வெகுவாய மன்னிக்கிறவனும் இரக்கமும் மனவிருக்கமும் நீடி சாந்தமும் மகா கருணான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவே 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 கைவிடவே. ஒரு எத்தனையோ காரியங்கள் செஞ்சாலும் உன்னை கைவிடாத அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கைவிடா இயேசு கைவிடா கைவிடா இயேசு கைவிடா. ஒருபோதும் உன்னை கைவிடா ஒருபோதும் உன்னை கைவிடா கைவிடா இயேசு கைவிடா. கைவிடவே மாட்டார். வெகுவாய் மன்னிக்கிறவர். சங்கீதக்காரங்க தாவீது சொல்றான், தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறதை போல. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறதை போல அவர் உனக்கு இரக்கம் செய்வார். நீ நல்லவங்களுக்காக அல்ல, நீ நல்ல கிரிகள் இருக்கிறதுக்காக அல்ல, உன் வாழ்க்கையில எல்லாத்திலையும் சரியா இருக்கிறதுக்காக அல்ல. கர்த்தர் ஸ்தோத்திரம். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறதை போல உனக்கும் எனக்கும் சொன்னான். என் வாய் உங்களை துதிக்கும் துதி உங்களுடைய மகத்துவத்தினாலும் நிறைவேறியிருக்கிறார். கர்த்தர் அனுமதித்தார் இன்னொரு முறை உங்களோடு பேசுவேன். அந்த சோதனை நிறைய கடைகள் இருக்கு. கர்த்தர் நல்லவர். நரைமயிரும் முதிர்வயது வரைக்கும் என்னை கைவிடவே. நரைமயிரும் முதிர்வயது வரைக்கும் என்னை கைவிடாத கர்த்தர். அல்லேலூயா அல்லேலூயா. ரிட்டையர்ட் ஆயிட்டாலே மாமா இந்தாங்க பையி இந்தாங்க ரேஷன் கார்டு போய் பஸ்ஸில் போய் நின்று அனுப்பிடுவோம். பண்ண போகிறேன் நரை நரை முதிர் வயிறு ரேஷன் கார்டு அனுப்பிடுவார். இது கலெக்டராக இருந்திருப்பார், ஆடிட்டராக இருந்திருப்பார். நான் மருமக இப்போ ரேஷன் கார்டு பையன் கொடுத்த கூட படிக்குவோம். நரை வயிறும் முதிர் படிப்போம். பண்ணி ஏந்துவான் தாங்குவா தப்புவிப்பா ஏந்துவா என் தெய்வம். தாங்குவா தப்புவிப்பா ஏந்துவா என் தெய்வம். தாங்குவா தப்புவிப்பா ஏந்துவா என் தெய்வம். எல்லாரும் பிடிக்கலாமா? பிரைஸ் லார்ட். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் அந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு எல்லாம் நன்றி சொல்ல போகிறோம். பிரைஸ் லார்ட். ஹalleluya. ஆமென். கரங்களை உயர்த்தி தேவன் இந்த பகல் நேரத்திலும் நம்மோடு இடைப்பட்டதற்காக ஹalleluya. ஆமென். முதிர் வயது வரையிலும் கைவிடாத தேவன் அவர். கரங்களை